இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பு காரணமாக இயற்கை எய்தியிருக்காரு. மதயானை கூட்டம், ராவணக்கோட்டம் ஆகிய படங்களை இயக்கிய விக்ரம் சுகுமாரனுடைய மறைவு பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் தான் விக்ரம் சுகுமாரன். 2013ஆம் ஆண்டு மதயானை கூட்டம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அந்த திரைப்படம் வெளியான சமயத்தில் அந்த திரைப்படம் ஜாதிய வர்க்கத்துக்கு ஆதரவான திரைப்படம் அப்படின்னு பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதனாலேயே அந்த திரைப்படம் தோல்வியை சந்தித்தது. அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான விக்ரம் சுகுமாரன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு சாந்தனுவை கதாநாயகனாக வச்சு ராவணக்கோட்டம் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படமும் பெரிய அளவில் போகல. அந்த 2 திரைப்படங்களை தொடர்ந்து நடிகர் தினேஷை கதையின் கதாநாயகனாக கொண்டு ஏறு தழுவுதலை மையமாக வைத்து சிவகங்கையின் பின்னணியில் தேரும் போரும் அப்படின்ற திரைப்படத்தை தன்னுடைய 3வது படைப்பாக விக்ரம் சுகுமாரன் உருவாக்கிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த நிலையில தான் சமீபத்தில் பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு இருந்த விக்ரம் சுகுமாரனுக்கு அந்த பயணத்தின் போது திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய உயிரும் அவரை விட்டு பிரிஞ்சிருக்கு. வெற்றிமாறனுடைய நெருங்கிய நண்பரான விக்ரம் சுகுமாரன் மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள்கிட்ட ஒன் ஆஃப் தி ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி வெற்றிமாறனுடைய ஆடுகளம் திரைப்படத்திலையும் வசனகர்த்தாவாக அவர் பணியாற்றியிருக்காரு. கடந்த 2017ஆம் ஆண்டு சசிகுமார் கூட கொடிவீரன் திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தார் விக்ரம் சுகுமாரன். அவருடைய ராவணக்கோட்டம் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருந்த சாந்தனு அவர்கள் விக்ரம் சுகுமாரன் மறைந்த செய்தியை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் முதல் முறையாக பதிவிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காரு. அவருடைய மறைவுக்கு திரையுலகத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சேனல் சார்பாகவும் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.